இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்ன? 1 யோவான் 2 அதிகாரம் 25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் 5 அதிகாரம் 39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வாசிக்கிறோம். தினமும் பல காரியங்களை நாம் ஆராய்ச்சி செய்வதில் நம்முடைய நேரத்தை, நம்முடைய சிந்தையை செலவிடுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளை குறித்து ஆராயும் போது நாம் மனம் சோர்ந்து போகிறோம். நமக்கு நித்திய ஜீவனை தருகின்ற, நம்மை உயிர்ப்பிக்கின்ற வேத வசனங்களை ஆராய்வதில் நாம் கவனத்தை செலுத்துவோம். வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது நித்திய ஜீவ வழியிலே சென்று இயேசு நமக்கு தருகின்ற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிறு கதையின் மூலம் இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். முதலாம் உலக மகாயுத்தம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்பு தென் துருவத்தில் உள்ள அண்டார்டிகா பெருங்கடலை முதலாவதாக சென்று பார்த்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்டியூரன்ஸ் என்ற சிறிய கப்பலில் 28 பேர் கொண்ட ஒரு குழுவினர் பிரிட்டனிலிருந்து புறப்பட்டார்கள். அண்டார்டிகாவை அடைந்து பின் வெடல் சி என்ற இடத்திற்கு வந்தபோது பனிப்பாறைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் கப்பலில் இருப்பது இனியும் பாதுகாப்பானதாக தெரியவில்லை என்று கருதி 28 பேரும் லைஃப் போட்டை எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் ஆயத்தத்தோடு இருந்தார்கள். பல நாட்கள் அவ்வாறு அங்கு இருந்தார்கள். அங்கிருந்து 800 மைல்களுக்கு அப்பால் சவுத் ஜார்ஜியா என்ற ஒரு தீவு இருந்தது. அந்த இடத்தை சென்று அடைவதற்காக 20 அடி கொண்ட லைஃப் போட்டில் சிலர் ஏறிக்கொள்ள தீர்மானித்தார்கள். மிகவும் கரடு முரடான கடல் வழியாக இருந்தது. காரணம், பெரிய பனிப்பாறைகள் ஆங்காங்கே இருந்தது. மிகவும் திறமையாக கப்பலை செலுத்தக்கூடிய கேப்டன் ஓஸ்லே என்பவர் தலைமை தாங்கினார். அந்த கப்பலை வழிநடத்தி செல்ல அவரிடம் ஒரு வாட்ச், ஒரு காம்பஸ், ஒரு மேப் மட்டும் இருந்தது. அப்போது அங்கு ஏறினவர்கள் அந்த கேப்டனை பார்த்து, நாம் காம்பஸை உபயோகித்து போக வேண்டாம், எப்படியாவது பனிப்பாறை இல்லாத இடமாக பார்த்து எங்கேயாவது போய் தப்பித்து கொள்வோம் என்று கூறினார்கள். அப்போது அந்த கேப்டன், 1 டிகிரி தவறாக நாம் சென்று விட்டால் கூட பேரழிவை சந்திக்க நேரிடும். ஆகவே காம்பஸ் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறதோ அதன்படி நாம் செல்வோம் என்று கூறினார். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே 10 மாடி கட்டிடத்தை விட உயரமான கடல் அலைகள் வந்தது. அவர்கள் நனைந்து போனதால் கடலிலே குளிரோடும் ஈரத்தோடும் இருந்தார்கள். மிகவும் குறைவான உணவு மட்டும் அவர்களிடம் இருந்தது. அந்த படகை தலைமை தாங்கின அந்த கேப்டன் அந்த காம்பஸை நன்றாக உபயோகிக்க தெரிந்தவர். அந்த மேப்பும் காம்பஸும் வழிகாட்ட கவனமாக அந்த லைஃப் போட்டை செலுத்தினார். அந்த போட் பத்திரமாக சவுத் ஜார்ஜியா என்ற தீவை சென்று அடைந்தது. அப்போது எல்லோரும் அந்த கேப்டனை பார்த்து, உலகிலேயே நீங்கள்தான் புத்திசாலியான கேப்டன் என்று பாராட்டினார்கள். அப்போது அந்த கேப்டன், என்னுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து நான் கப்பலை செலுத்தவில்லை, அந்த காம்பஸ், அதாவது அந்த திசை காட்டியை கவனமாக உபயோகித்ததால் தான் பாதுகாப்பாக சரியான இடத்திற்கு வந்து சேர முடிந்தது. அந்த காம்பஸை நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் நாம் எங்கு போயிருப்போம் என்றே தெரியாது என்றார். இதுபோல ஆண்டவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று 119 சங்கீதம் 105 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் வேத வசனங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே வேத வசனங்களை கருத்தாய் வாசிக்க, ஆராய நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்வோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஜெபிப்போமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. அவசரமான இந்த உலகத்திலே நாங்கள் மனம் சோர்ந்து போகும்படியான சூழ்நிலைகள் வழியாக போகும்போது எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிற வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்க, ஆராய்ந்து பார்க்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை போதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.